தர்ஷினிக்காக்கா கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துறேன். தர்ஷினிக்கு இல்ல, ஜனனி கிட்ட கொண்டு போய் கொடு. ஜனனிக்கா? என்ன பாக்குற நந்தினி? இல்லக்கா, ஜனனி ஒரு மாதிரி கோவமா இருக்கா. அத்தையும் அவ பக்கத்துல போனாலே ஏதாவது பேசுறாங்க. அவங்க பேசுறதுக்கு ஒரு விஷயம் இல்லைன்னு வைங்களேன். ஆனா இப்ப நம்ம அவளுக்கு நல்லது யோசிக்க போய் அது அவளுக்கு தொந்தரவா போயிருமோன்னு தோணுது. இன்னும் கோவப்பட்டானா அதான் யோசிக்கிறேன். ஜனனிய பத்தி தர்ஷினி சொன்னதெல்லாம் உண்மையா இல்ல ஏதாவது குழப்பத்துல சொல்றாளா? இது எதுவுமே தெரியல. எது எப்படி இருந்தாலும் இப்போ வயித்துல ஒரு புள்ளையோட உட்கார்ந்துருக்கா. அத பத்தி நாம யோசிக்கணும்ல. நீங்களே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவ சந்தோஷப்படுவாக்கா. இல்ல ரேணுகா, இப்போ நான் போய் பேசினா அது சரியா வருமானு தெரியல. நீங்க போய் கொடுத்துட்டு பேசிட்டு வாங்க, போங்க. சரி போறேன். போ. ஜனனி, உங்க அம்மா ஏன் இன்னும் வந்து உன்னை பார்க்கல? ஒரு போனை போட்டு வர சொல்ல. அவகளை பார்த்தா உனக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. எப்பா சக்தி, ஒரு போனை போடு உன் மாமியாருக்கு. அத்தை வேண்டாம் அத்தை, அவங்க வரேன் வரேன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் இப்போதைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். இன்ஃபேக்ட் அப்பா கூட வரணும்னு தான் ஆசைப்பட்டாரு. அவரையும் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏண்டி எதுக்கு வேணாங்கிற? உண்டா இருக்கிற புள்ளைய பார்க்க முடியலன்னு மனசு வருத்தப்பட போறாங்க. அப்படி இல்ல அத்தை, போன்ல பேசுறப்பெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அவங்க நேரா வந்து இந்த வீட்டு சூழ்நிலைய பார்த்தா அவங்களால தாங்கிக்க முடியுமா? உள்ள நுழையிறப்பவே இவங்க ஏதாவது ஏடா கூடமா பேசுவாங்க. முன்னாடியெல்லாம் நந்தினி அக்கா, ரேணுகா அக்கா, ஈஸ்வரி அக்காலாம் அந்யூன்யமா இருந்தாங்க, அன்பா பேசுவாங்க. இப்ப அதுவும் இல்லைன்னு ஆயிப்போச்சு. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தாருன்னு வைங்க, நீ இப்போதைக்கு இங்கெல்லாம் இருக்க வேண்டாம், நீ முதல்ல சென்னைக்கு கிளம்பி வான்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிருவாரு. அங்க போனா மறுபடியும் பழையபடி திரும்ப திரும்ப எல்லாத்தையும் சொல்லுவாரு. வாழ்க்கையில நீ பெருசா சாதிப்பன்னு நினைச்சேன், இன்னமும் இதே வீட்டுல இதே மாதிரி தான் இருக்க, இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படி இப்படின்னு. அதுவும் எனக்கு சங்கடம் தான். அத்தை, எனக்கு நீங்க இருக்கீங்க. அங்க எங்க அம்மா இருந்தாலும் அப்பாவோட மனநிலையை சரி பண்ண முடியுமான்லாம் தெரியல. அத்தை, நீங்க உண்மையா சொல்லுங்க, நான் கண்டிப்பா சென்னைக்கு போய் எங்க அம்மா அப்பா கூட இருக்கணுமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், நீ என் கூடவே இரு. ஏண்டி, நான் உன்னை தங்க தட்டுல வச்சு பாத்துக்கிறேன்டி. ஆமா, ஜனனி அக்கா, என்னக்கா? சத்துமாவை கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன், குடி. இல்லக்கா வேண்டாம். கொஞ்சம் போல குடி, உடம்புக்கு கொஞ்சம் தெம்பு வரும். அக்கா, உங்களை இப்படி கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு சங்கடமா இருக்கு. நான் இப்ப இந்த வீட்டுல இருக்கேன், அதனால என் மேல நீங்க அன்பு செலுத்தணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அதே நேரத்துல சங்கடமும் இருக்கு, சந்தேகமும் இருக்கு. ஜனனி, நாங்க உன்னை சந்தேகம்லாம் பண்ணல, நாங்க என்ன சந்தேகப்பட்டோம்? இல்ல வேண்டாம்க்கா.
தர்ஷினி கீழே அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் என் மேல கரிசனம் காட்டுறீங்கன்னா அது எனக்கு கில்ட்டியா இருக்கு. ஜனனி நீ எதோ யோசிக்கிறடா. அப்படிலாம் எதுவும் இல்லை. நாங்கள் எதுவும் அப்படிலாம் யோசிக்கல. எங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஈஸ்வரன் என்ன நினைப்பாங்க, தர்ஷினி எதுக்கு இப்படிலாம் சொன்னால் இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் ஒரு இடைவெளி வேணும்னு தோணுது. அதான் தனியாக போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். தனியான்னா வெளியே தனியாவா? ஆமாண்டி, நாங்க தனியா போறோம். நான் இருக்கேன் இவங்க கூட. இவன் சொல்றது சரிதான். நானும் இவங்க கூடவே இருந்துக்கிறேன்.